ஹாய். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த பில்டிங் வந்து ஒரு இப்போ இது மாதிரி கூரை மாதிரி இருக்குல்ல. இன்றைக்கி வீட்டில் யாருமே இல்லைங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிருக்காங்க ஹாலிடேன்றதால. ஸோ காலியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மேலே போய் என்ன இருக்குன்னு பார்க்கலான்னு. மேலேயே பெருசாக இருக்குது இந்த ரூமோட. இது மாதிரி ஒரு ஸ்டேர் கேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து மாட்டுற மாதிரி ஏதோ ஹூக்கெலாம் இருந்துச்சா, அப்படியே மாட்டிட்டேன். மேலே ஒரு மாதிரி பேட் வாசனை வருது, நாற்று அடிக்குது. ஆனால் ஓகே, ஏறணுன்னு இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருந்துச்சு, போட்டேன்னா எத்தா தண்டி. ஏய், இதே நீ ஒரு ரூமாக செய்யலாமேன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு திருப்பி ஒரு படியை போட்டு ஏற்றி இப்போ வேணா கூரையில் வாழ்வானா இல்லை வேற எங்கேயாவது வாழ்வானான்னு. அதான் இல்லை போல. அவ்வளோதான், பழைய பில்டிங் போல இது. இது வந்து பழைய சுவர், அதுக்கப்புறம் ஏற்றி பெருசாக கட்டி ஏதோ போட்டிருக்கானுங்க. அதான் ஃபுல்லாக அப்படி ஹீட்டாக இருக்குது போல், அப்படியே வார்மாக, எப்பயுமே வார்மாகவே இருக்கும். இதுதான் போல். இதெல்லாம் என்னன்னு தெரில. நான் எங்கேயும் நடக்க விரும்பலை. இதில் எது உள்ளே போகும் எது வெளில வரும்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இது மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, கால் வச்சு பார்த்தேன். இதெல்லாம் நடக்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் தோபால்னு உள்ளே போயிட்டு கீழே இருந்து ஏதோ ஆச்சுன்னா யாருக்கு அதுவும் தெரியாது. யாரும் இன்னும் ஒரு 10 மணி நேரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க வீட்டுக்குள்ள. ஏன்னா எல்லாரும் வெளில போயிருக்காங்க, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். அதான் இந்த கூத்து. என் ரூம் அங்கே இருக்கு. ரிஸ்க்கு தான் எடுக்குதான். நான் வந்து இருந்த மாதிரியே ஆக்கிட போகிறேன்.